அடுத்த டாபிக் வீக் செட்ஸ் அண்ட் வீக் மேப்ஸ். ஸோ இதுவுமே ரெண்டுமே டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். செட்ஸ் அண்ட் மேப்ஸ் மாதிரி இது இன்னொரு கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் செட்ஸ் அண்ட் வீக் மேப்ஸில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா, வீக் செட்ஸில் நம்ம வந்து செட்ஸில் யூஸ் பண்ண மாதிரி நம்பர்ஸ் இன்டீஜர்ஸோ ஸ்ட்ரிங்கோ எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் வீக் செட்டில். அடுத்தது வீக் மேப்பில் கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ண முடியும். பட் அந்த கீ வந்து ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த கீ வந்து நேமாவோ ஸ்ட்ரிங்காவோ நம்பராவோ ஏதாவோ இருக்க முடியாது. அடுத்தது இந்த ரெண்டுலேயுமே ஐட்ரேஷன் பாசிபிள் இல்லை. வீக் செட்ஸ் வீக் மேப்ஸில் வந்து ஐட்ரேஷன் பாசிபிள் இல்லை. அதே மாதிரி இந்த வீக் செட்டில் கீயை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் வீக் மேப்பில் கீயை யூஸ் பண்ணி கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இது ரெண்டுக்குமே இருக்கிற மோஸ்ட் காமன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, ரெண்டுலேயுமே அந்த உள்ளே இருக்க எலமெண்ட் இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஃபரன்சஸை ரிமூவ் பண்ணிட்டா இல்லை நல் ரெஃபரன்ஸ் ஆக்கிட்டா, அதாவது உள்ளே இருக்க வேல்யூஸை டெலீட் பண்ணிட்டா பை டிஃபால்ட் இந்த வீக் செட்ஸும் வீக் மேப்ஸும் கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணப்படும், அதாவது டெலீட் பண்ணப்படும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ வீக் செட்டில் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக தான் இருக்க முடியும், வேறு எந்த வேல்யூ இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வீக் செட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். வீக் செட் டாட் ஆட் ஆஃப் ஆப்ஜெக்ட். நம்ம வந்து வீக் செட்டை வந்து ரெஃபரன்ஸ் மூலிமா, அதாவது கெட் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஹேஸ் அதே ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். சரி, அடுத்தது இப்போ இந்த ஆப்ஜெக்டை நல் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிட்டேன், நல்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இம்மிடியட்லி அந்த வீக் செட்டில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு, அந்த வேல்யூ நல்லாயிருச்சு. ஸோ இம்மிடியட்லி வீக் செட் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணப்படும், அதாவது டெலீட் பண்ணப்படும். ஸோ வீக் மேப்பும் இதே மாதிரி தான். லெட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்னா, கீ வேல்யூ பேரில் அந்த கீழே வந்து ஆப்ஜெக்ட் தான் இருக்கணுங்கிறது தான் இந்த வீக் மேப்போடைய ஸ்ட்ரக்சர். வீக் மேப் டாட் செட் ஆட் கிடையாது, செட் கீ அப்புறம் வேல்யூ. அந்த கீ வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை தான் மேலே கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ ஸ்பெஷல் வேல்யூ console log of week map dot get of அந்த ஆப்ஜெக்ட் கீ ரெஃபரன்ஸை கொடுத்தோம்னா அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். அந்த ஸ்பெஷல் வேல்யூ வந்துருச்சு. ஹேஸுங்கிற ஃபங்க்ஷனும் இருக்குது, வேல்யூக்கு பதிலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். அடுத்தது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கீயை வந்து ரெஃபரன்ஸை நல்லா ஆக்கிட்டோன்னா இருந்த ஒரு வேல்யூவும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ வீக் மேப்புங்கிற ஆப்ஜெக்டும் ரெஃபரன்ஸும் டெலீட் ஆயிரும், கார்பேஜ் கலெக்ஷனுக்கு சென்ட் பண்ணப்படும், அதாவது டெலீட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுலேயுமே வீக் மேப் வீக் செட் ரெண்டுலேயுமே சைஸுங்கிற ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபார் ஈச் யூஸ் பண்ண முடியாது, ஐட்ரேஷன் பண்ண முடியாது. இது எல்லாமே இந்த வீக் செட் வீக் மேப்போடைய லிமிட்டேஷன்ஸ்.